அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது காங்கிரஸை தொடர்ந்து தாவேகா அமைச்சரவைக்குள் நகர்ந்திருக்கிறது விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். இதை தான் மையமாக வைத்து நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். புதிய திமுக கூட்டணியாக உருவெடுக்கிறதா தாவேகா கூட்டணி, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர்கள் திரு ஆர்கே அவர்கள், வணக்கம் ஆர்கே. திரு விவேக் கண்ணநாதன் அவர்கள், வணக்கம் விவேக். நம்மோடு இன்னும் சற்று நேரத்தில் சுவாமிநாதன் அவர்களும் இணைய இருக்கிறார், அவரையும் வரவேற்கலாம். சிவப்பிரியன் அவர்களும் இணைய இருக்கிறார், அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். ஆர்கே, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். பிசிக முஸ்லீம் லீக்கும் நகர்ந்திருக்கிறாங்க. இது என்ன அமைச்சரவைக்குள் போயிருக்காங்களா, இல்லை கூட்டணி கணக்குகள் எல்லாமே மாறுதுன்னு புரிஞ்சுக்கிறதா? ரெண்டு இடத்துலையும் ரெண்டு சைட்லேயும் ஒரு நீட் இருந்தது இல்லையா? தாவேகாவுக்கு நம்பர்ஸ் தேவைப்பட்டது. இவர்களுக்கு வந்து இப்போ திமுக கூட்டணியோடு இருந்துட்டு பெரிய பிரயோஜனம் கிடையாது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவர்களால் அரசு அமைக்க முடியாது. எப்படி இருந்தாலும் இப்போ திமுக அதிமுக எல்லாம் சேர்ந்தா கூட அரசு அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்குது. ஏன்னா இடதுசாரிகள் நிற்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அவர்கள் நிற்க மாட்டாங்க. ஸோ அங்கே முடியாது. அப்போ ரெண்டு பேருக்கு ஒரு நீடு இருக்கிறதுனால அந்த நீடு இப்போ இன்னைக்கு ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. அப்படி மட்டும் பார்த்தா போதும். திருமாவளவன் எவ்வளோ பல்ட்டி அடிச்சு பேசினாலும் அதையெல்லாம் தாண்டி இங்கே இருக்கின்ற மிக தெளிவாக இருக்கின்ற விஷயம் அதிகாரப்பேர் இருந்தது, ஒரு அமைச்சரை உட்கார வைக்க முடிஞ்சது. எனக்கு அதில் பெரும் மகிழ்ச்சி இருக்கிறது. அது மன்னியரசு அமைச்சராக அதை விட பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. நம்ம கூடையெல்லாம் அவங்க உட்கார்ந்து நம்ம கூடையெல்லாம் சண்டை போடுற ஒரு நபர், நன்றாக பேசக்கூடிய ஒரு நபர். அவருக்கு காலாகாலமாக இந்த அரசியலில் நமக்கு ரொம்ப பரிச்சிதமான ஒரு முகமாக இருந்தது, அவருக்கு வந்திருக்கிறது. அப்போ ரெண்டு இடத்துலையும் நீடு இருந்ததுனால இது நடக்கிறது. அடுத்து நீங்கள் கேட்ட அந்த இதுக்கு உங்களுடைய தலைப்பினுடைய இதுக்கு இன்னைக்கு திமுக மாறுதான்னு கேட்டதுக்கு நாம் காலாகாலமாக பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். இன்னைக்கு அதிமுக இல்லாத ஒரு இடத்துல தாவேகா இருக்கிறது, அவ்வளோதான். 91 பூண்டோட இப்போ திமுக அழியிற ஒரு சூழ்நிலை. மதிமுக தான் அப்போ பிரிஞ்சு போச்சு. இருக்கிற மாவட்ட செயலாளர் கூட அங்கே போயிடுவாங்கன்னு ஒரு பிரச்சனை. இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிற திமுக அப்படியே நலிந்து போயிட ஒரு சூழ்நிலை. 96 அனைவரும் இந்த பக்கம் வந்ததுனால இவர்கள் ஜெயிக்கிறாங்க. அது இவருடைய தமாக இருந்தது, டிஎம்சி மூப்பனாரனுடைய டிஎம்சி எல்லாம் இருந்தது, ஜெயிச்சிட்டாங்க. 2001 அப்படியே கூண்டோட அந்த பக்கம் போகிறாங்க, அவங்க ஜெயிக்கிறாங்க. அதிமுக அதிகாரத்துக்கு வந்துருது, அவங்க கூட தான் இருந்தாங்க. 2003 வரை இவர்கள் எல்லாம் அவர் அம்மாவோட தான் இருந்தாங்க. அதன் பிறகு அஃப்கோர்ஸ் டெஸ்மா எஸ்மா இல்லை போட்டால வைகோ பிடிச்சது, டெஸ்மா எஸ்மா இதெல்லாம் நடக்கிறதுனால இவர்கள் வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. 2004 மாறி மாறி நீங்க சொல்றதுதான் திரு ஆர்கே. ஆனா இதுல இருக்கிற சூழல்ன்றது ஒரு இவ்வளவு காலம் பயணப்பட்டது ஒரு கொள்கை கூட்டணி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இப்ப மதிமுக வரல, ஆனால் அவருடைய கூற்றுகள் ஒரு ஐயத்தை ஏற்படுத்துவதா விமர்சகர்கள் சொல்றாங்க. அவங்களும் நகரலாம் அப்படின்னு. இப்ப கிட்டத்தட்ட எல்லாருமே தாவேகா நோக்கி நகர்ற தன்மை தானே இருக்கு. இது ஒரு அலைன்ஸா உருவான மாதிரியே தெரியுது. இல்ல இதுதான் காலாகாலமா நடந்து கொண்டிருக்கிறது. நான் வாதிடுறேன். ஒண்ணு புதுசு இல்ல, ஒண்ணும் புதுசு இல்ல. தாவேகா என்ற இடத்துல அதிமுக இருந்தது நேற்று வரை. 2016 தவிர்த்து பாக்கி எல்லா டைம்லயும் அப்படித்தான் இருந்தது. 2021 அந்த இடத்துல திமுக இருந்தது. இவ்வளவுதான் வித்தியாசம். அதிகாரம் என்பது எங்க இருக்கிறதோ அதை நோக்கி கிராவிடேட் பண்றதுதான் சிறிய கட்சிகளினுடைய ஒரு நியதியா இருக்கும், வேற வழி கிடையாது. 29 நம்ம எடுத்துப்போமே, 2 வருஷம்னா திமுகவுக்கு அலைன்ஸ்னு வேற யார் இருப்பாங்க திரு ஆர்கே? இதுதான் நீங்க எடுத்து ஒவ்வொரு காலகாலமா எடுத்து பாருங்க. 2001 ஜூன் 2001 நான் சொல்றேங்க, ஒரு ஸ்ட்ரீட் டாக் கூட இல்லைங்க. இப்ப கோபாலபுரம் 4th ஸ்ட்ரீட்ல ஜூன் 2001 என்னை தவிர சண்முகநாதன் தவிர யாருமே கிடையாதுங்க. 2001 ஜூனுடைய நிலைமை நான் சொல்றேன். இது திமுகவுக்கு ஒன்றும் புதுசு இல்லை, திமுகவுக்கு புதுசே கிடையாது. 2011 எக்ஸாக்ட் சேம் சிச்சுவேஷன். 2016 மறுபடியும் அதே சிச்சுவேஷன். அப்ப திமுக பார்த்த விஷயம் தான். அதாவது அதெல்லாம் பார்த்தாலும் 91 ராஜீவ்காந்தி அசாசினேஷன் திமுக தான் காரணம் எல்லாரும் நம்பினாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேர் நம்பினாங்க. வைகோ பிரிஞ்சு போயிட்டாரு. அப்போ அதையெல்லாம் தாண்டி ஒரு கட்சி. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, இந்த எல்லா காலத்திலையும் கலைஞர் இருந்தார், இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் இருக்கிறார். இது மட்டும் தான் வித்தியாசம். கலைஞருக்கு அந்த கட்சியை பில்ட் பண்றதுக்கு அவருடைய யுக்திகள் ரொம்ப டிஃபரெண்டான ஒரு நெருக்கடி இல்ல திரு ஆர்கே. இன்னைக்கு இதுவரைக்கும் அதிதீவிர பாஜக எதிர்ப்பு நிலை, அந்த எதிர்ப்பு நிலையில இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே தாவேகாவோட ஷிஃப்ட் பண்ணியாச்சு. அவர் மதசார்பற்ற அணினா அங்க காங்கிரஸ் இருக்கிறாங்க.
அவங்களும் பாஜகவை தான் எதுக்க போறாங்க. ஆமா, இப்ப இவங்களுக்கு இப்ப திமுக 29ல என்ன ரோல்ன்ற கேள்வி இருக்குல்ல, இவங்களுக்கு என்ன அணின்ற ஒரு கேள்வி இருக்கு. நிச்சயமாக அந்த கேள்விக்கு வந்து நிச்சயமாக பதில் வரும் தான் நம்ம எல்லாரும் காத்துக்கொண்டிருக்கோம். 2001 தான் கிளாசிக் எக்ஸாம்பிளா இருக்கும். 2001ல அதல பாதாள தோல்வி. ஆனா மத்தியில வந்து ஆட்சியில் இருக்காங்க. யாரோட ஆட்சியில் இருக்காங்க? திமுக. பாஜக கூட ஆட்சியில் இருக்காங்க. அப்போ பாஜக எதிர்ப்பு என்பதோ பாஜக ஆதரவு என்பதோ வந்து என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒரு பொருட்டாக எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி வந்ததுக்கு பின்னாதான் ஒரு பொருட்டாக வருது, ஒரு பிரச்சனையாக அப்பதான் வருகிறது. ஆனால் அதுவும் இட் ஹஸ் ரன் இட்ஸ் கோர்ஸ் தான் நானும் பார்க்குறேன். 2014 மோதின்னு சொன்னா 2016, 2019, 2021, 2024, 2026, 26ல அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல. இப்ப டெல்லி வெர்சஸ் சென்னை என்பதோ கீழடி வெர்சஸ் நாக்பூர் என்பதோ வந்து அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல. சோ இப்ப ரீஅலைன்மென்ட் தான் நடக்க போகுதா? ரீஅலைன்மென்ட், ஆமா. இப்ப கடைசியாக இந்த கொள்கை கோட்பாடோட மத்திய அரசாங்கத்தை இல்லை என்றால் ஒன்றிய அரசாங்கத்தை யார் எதிர்க்கிறார், முழுவீச்சோட யார் எதிர்க்கிறார், யாருனால் எதிர்க்க முடியும், அவர்கள் தான் நிக்க முடியும். நீங்க அதுக்கு வந்து காங்கிரஸ் ஒரு இடத்துல இருக்குன்னு அது ஒரு கூற்றும் கிடையாது. அது நிச்சயமாக, ஏன்னா காங்கிரஸ்காரன் பூரா போய் பிஜேபி தான் சேர்றான். சுவேந்து அதிகாரி இன்னைக்கு முதலமைச்சர் எங்கிருந்து வந்தாரு? ஹிமந்தா பிஸ்வா சர்மா அசாம் முதலமைச்சர். செயல்பாடு தான் தீர்மானிக்கும். சிவப்பிரியன், உங்க பார்வையில் எப்படி ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் வருது, அதற்கு முன்பு கொள்கை கூட்டணி 26 கட்சிகள்லாம் இருந்தது, நாங்கள் கொள்கைக்காக இருக்கிற தன்மையில இருந்தாங்க எல்லாருமே. அந்த ரிசல்ட் வந்தோடனே காட்சியில் ஒரு 10-15 நாளுக்குள்ள எல்லாமே மாறின தன்மை இருக்கு. இன்னொரு பாஜக தலைவர் சொன்னார், திமுகன்ற இடத்துல தாவேக்கா இருக்குங்க, மற்றபடி ஒண்ணுதான், எல்லாமே அப்படிதான் இருக்கு அப்படின்னு. இந்த சேஞ்ச் ஓவரை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது எதிர்பார்த்த ஒன்றுதான். தாவேக்கா ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் அந்த வந்த அன்னைக்கு இது எதிர்பார்த்தது தான். காங்கிரஸ் வந்து யாரையும் கேட்காம எப்படா திமுக கூட்டணியில இருந்து நம்ம வெளியில வருவோம்னு அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆமாமா, தேர்தலுக்கு முன்னவே போக வேண்டியவங்க தேர்தலுக்கு முன்ன போகாம மல்லிகார்ஜுன கர்கேவும் சோனியா காந்தியும் அவர்களுடைய கைகளை கட்டி போட்டார்கள். அதனால தேர்தல் முடிஞ்ச பிறகு விஜய் அவர்களுக்கு ஒரு 10 சீட்டு தேவைப்படுது பெரும்பான்மை நிரூபிக்க அப்படின்னும் போது முதல்ல காங்கிரஸ் வந்து அங்க போய் நாங்க ஆதரவு கொடுக்கிறோம்னு சொல்றாங்க. அன்னைக்கே எதிர்பார்த்ததுதான் இது போன்ற விஷயங்கள் நடக்கும். நிச்சயமா, ஆமா. இவங்கெல்லாம் இந்த நம்பர்ஸ் ஆட் ஆனாதானே அங்க விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும். இவங்க போனதுதான். அப்படி இல்லைன்னா அவருக்கு இன்னொரு ஆப்ஷன் இருந்தது, அதிமுக கிட்ட போய். அந்த சிவப்பிரியன் அந்த இடத்துல திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஆதரவு கொடுக்குறோம்னா கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, அந்த பழி எங்கள் மீது வந்துடக்கூடாதுன்றதுக்காக கொடுக்குறோம், மற்றபடி அமைச்சரவைக்குள்ள நாங்க போறோம்னா அவர் கிளியரா அப்பயே சொன்னார், கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோன்ற அர்த்தம் தான், அதுக்காக தான் நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம்னு. இன்னைக்கு ரொம்ப காலகாலமா பாரம்பரிய உறவோட இருக்கிற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அமைச்சரவைக்கு போறாங்கன்னா கூட்டணியில இல்லைன்ற அர்த்தம் பொருள் வந்துருது. விசிகா கூட்டணியில இல்லைன்னு கிட்டத்தட்ட கூட்டணியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு இல்ல, அப்படிதானே? ஆமா, கூட்டணியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு எழுதியிருக்கேன், 2029 விஜய் தலைமையில வந்து ஒரு மதசார்பற்ற அணி வந்து தேசிய தேர்தலில் இருக்கும். அப்படிதான் ஷிஃப்ட், அந்த ஷிஃப்ட் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இங்க என்ன பிரச்சனைனா, இங்க வந்து கொள்கையா அதிகாரமா அப்படின்னும் போது இது வந்து ஹிஸ்டாரிக் ஆப்பர்ச்சுனிட்டி. காங்கிரஸ்க்கு மட்டும் இல்ல, IUML, இன்னொன்று விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஒரு தலித் அரசியலை பேசக்கூடிய ஒரு கட்சிக்கு வந்து இவ்வளவு பெரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து வேற எங்கேயுமே கிடைக்கல. உங்களுக்கு வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் 2016 எனக்கு ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டியில் அவர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானும் காட்டுமன்னார் கோயில், அது தனி தொகுதி, நான் போறேன், எனக்கு கொடுக்குற மரியாதை வந்து வேற விதமா இருக்குது. திமுகவில் நிக்கிற அந்த தலித் வேட்பாளருக்கான மரியாதை வேற மாதிரி இருக்கு. எனக்கு ஆரத்தி எல்லாம் எடுக்கிறதுக்கு அங்க ஆளே இல்லை. ஆனால் திமுக வேட்பாளருக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப இந்த அரசியல்ல கூட திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு தலித் சட்டமன்ற உறுப்பினரோ இல்ல வேட்பாளருக்கோ வேற மாதிரி மரியாதை கிடைக்குது. என்ன மாதிரி ஒரு தலித் இயக்கம் நடத்துபவர்களுக்கு எனக்கு தலைவர், எனக்கே வேற விதமான மரியாதை. அப்போ அந்த தலித் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது இன்னைக்கு விட்டா இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு கிடைக்கும்னு சொல்ல முடியும். முரண் வந்துரும்ல, இந்த திமுகவோடு இருக்கிற அரசியல் உறவு விரிசல் வந்துருச்சு இல்ல, விரிசல்ல முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். சரி, நீங்க கூட்டணி அங்கிருந்து வந்து இங்க நீங்க அமைச்சரான பிறகு
அது கூட்டணியில இங்க எப்படி இருக்க முடியும்? இன்னைக்கு கூட ஆர்கே சார் வந்து ட்வீட்டே போட்டிருக்காரு, நீங்க அதை கிளாரிஃபை பண்ணுங்க தயவு செஞ்சு, நீங்க கூட்டணியில இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு. சரி, இனிமே அந்த கூட்டணி எல்லாம் யாரு கிளாரிஃபை பண்ணணும்னு ஆர்கே போட்டாரு? திருமாவளவன் என்ன சொல்லிருக்காரு? நேத்து பிரஸ் மீட் இருந்தது, லைவா வந்து பிரஸ் மீட் நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்ப இந்த கேள்வி கேக்குறாங்க, கூட்டணியில் இருக்கிறீங்களா இல்லையான்னு கேக்குறாங்க. 2 நாள் கழிச்சு சொல்லுவேன்றாரு. ஆர்கே இன்னொரு பேட்டி இருக்கு ஆர்கே, அதுல திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது என்ன கூட்டணியிலிருந்து நாங்க அமைச்சரவைக்கு போயிட்டோம்னாலே கூட்டணி இல்லைன்னு தானே அர்த்தம்னு அவரே ஒரு இல்ல அது என்ன பிரச்சனைனா, அது எப்ப கொடுத்த பேட்டி? இது 8:49 கொடுத்த பேட்டி, நேத்து 8:49 PM. அது வந்து 8:30 PM இல்ல 5 மணிக்கு ஏதோ கொடுத்த பேட்டின்னு நினைக்கிறேன். சோ அப்போ அப்போ இந்த கூட்டணியில் இருந்து அவர் போறதுல அதிகாரம் இதையெல்லாம் தாண்டி ஒரு உறவை முறிச்சிட்டு போறோன்றதுதான் அவருக்கு சிக்கலா இருந்ததா? அதை தான் அவர் ரொம்ப யோசிச்சாங்களா? அப்படிதான் புரிஞ்சுக்கிறதா? திமுகவுடன் இவ்வளவு காலம் பயணப்பட்டாச்சு, நீங்க ஒரு முடிவு வந்துருச்சு, அப்படியே விட்டுட்டு போறோன்ற அதுதான் அவருக்கு ஹெசிடேஷன் காரணம் இல்ல. மன அழுத்தத்துக்கு பல விஷயங்கள் இருக்குன்னு தான் நான் கருதுறேன். அது நாம வந்து லேஸ்ல வந்து இது நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு 2 டெக்கேட்ஸ் ஒன்னா இருந்தவங்க, எவ்வளவோ குடுக்கல் வாங்கல் இருந்திருக்கும். அதை தாண்டி வந்து பல விடுதலை சிறுத்தைகள் இருக்கின்ற பல நபர்களும் வந்து இன்னைக்கு வந்து திமுகவோட அந்த அளவுக்கு உறவு இருக்கின்ற ஒரு நிலைமை கூட இருக்கிறது. திமுகவும் அந்த அளவுக்கு வந்து அவர்களோட நெருக்கமாக பழகி கொண்டிருந்தார்கள். அது கிரவுண்ட்ல இருந்தே பிரச்சனை வரும். அப்போ பல இடங்கள் அப்கோர்ஸ் நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம், திமுக என்பது இன்னைக்கு ஒரு பிசி பார்ட்டி தான், பேக்வர்ட் காஸ்ட் பார்ட்டி தான். இது வந்து லார்ஜ்லி தலித் பார்ட்டி தான். அவர்களுக்கு அப்படி ஒரு அடையாளம் நாம் பேசினா அவர்கள் கோயிப்பார்கள். அப்படி இருந்தால் கூட இன்னைக்கும் ஒரு பிஆர் பார்ட்டி தான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள். இந்த டைனமிக்ல பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்கும், அதுல யாருக்கும் மாற்று கருத்து முடியாது. அப்படி இருந்தால் கூட இந்த விஷயம் பிரச்சனை தான். சிவபிரியன், கிட்டத்தட்ட அப்போ இந்த ஷிஃப்ட் நடந்திருக்கிறதன் மூலமா விஜய் அவர்கள் ரொம்ப கால்குலேட்டிவா திமுகவை தனிமைப்படுத்தி இருக்கிறார். அரசியல் கட்சியில ஒருத்தர் தனிமைன்றதுக்கு வேற பொருள் இருக்கு. நான் சொல்வது கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஸ்வீகரிச்சிட்டாரு, தன் வசப்படுத்திட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி இதை அவர் தேர்தலுக்கு முன்னரே பண்ணணும்னு நினைச்சாரு, லேட்டா தேர்தலுக்கு பிறகு நடந்திருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா 2024 அக்டோபர் 27 மாநாட்டில் வந்து விஜய் அவர்களுடைய பெரிய டேக்அவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா என் தலைமையை ஏற்றுக்கொள்பவர் கொண்டு ஒரு கட்சி வந்ததுன்னா அந்த கட்சிக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கப்படும் சொன்னார். அதை தான் பொலிட்டிக்கல் பாம் அப்படின்னு இந்த பிப்ரவரி எலெக்ஷன் கேம்பெயின்ல திரு விஜய் அவர்கள் சொன்னார். அந்த பொலிட்டிக்கல் பாம் எங்கெங்கயோ எப்படியோ சிதறி வெடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னார். அது தேர்தலுக்கு முன்னால வெடிக்கும்னு பார்த்தாங்க, வெடிக்கல. தேர்தலுக்கு அப்புறம் வெடிச்சிருக்கு. இதுதான் தேர்தலுக்கு முன்பு சரி சிவபிரியன், தேர்தலுக்கு பின்பும் அவரோட கவனம் முழுவதும் திமுக கூட்டணி கட்சிகள் மீது தான் இருந்தது. திமுக கூட்டணி தான். ஏன்னா அங்கதான் வந்து இந்த அவருக்கு வந்து 2-3 விஷயம் தான் விஜயன். இதே சோசியல் ஜஸ்டிஸ் இந்த பாலிடிக்ஸ்ல தான் போகணும், சோசியல் ஜஸ்டிஸ் பாலிடிக்ஸ்ல போகணும். டிஎம்கே உடைய அதே ஸ்டேப்பிள் தான். டிஎம்கேக்கு என்ன கொள்கையோ அதே கொள்கை தான் அவருக்கும். ஆளுநர் வேண்டாம், இருமொழி கொள்கை, நீட் வேண்டாம். திராவிட கட்சிகள்ல இருந்து எந்த விதத்திலையும் விஜய் அவர்கள் மாறுபடல, மாற்றம் அப்படிங்கிற வார்த்தையை தவிர்த்து. ஸோ அதனால அவர் என்னன்னா டிஎம்கேவோட அலையன்ஸை டிஸ்மேண்டில் பண்றதுதான் முதல் நாள்ல இருந்து அவங்களோட வேலையா இருந்திருக்கு. அதை எலெக்ஷனுக்கு முன்னால பண்ண முடியல. எலெக்ஷன்ல ஹங் அசம்பிளி வந்ததுனால அது ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. ரொம்ப விவேக், இதுல ரொம்ப நுணுக்கமாக கூட்டணிகள் மாறுவது என்பது வேறு. நம்ம இன்னொரு அலைன்ஸ்க்கு போவோம், இங்க இது வரைக்கும் திமுக அதிமுக நேர் எதிர்நிலையில இருக்கும், அலைன்ஸ் மாறிட்டு இருக்கும், பவர் ஷிஃப்ட் நடந்துட்டே இருக்கும். ஆனா இப்ப நடக்கிற நுணுக்கமான காட்சிகள் அப்படின்றது இப்ப இனி திமுக என்ன செய்ய போகுது அப்படின்னு. ஏன்னா இவங்க அலைன்ஸ் கட்டிட்டாங்க, தன்னை பொசிஷன் பண்ணிட்டாங்க. ஒருவேளை இவங்க ஆன்டி பிஜேபின்றத பொசிஷன் பண்ணாங்கன்னா திமுக அப்ப எந்த குரல்ல பேச போகுதுன்ற ஒரு கேள்வி. அலைன்ஸ் பார்ட்னர் இல்லை, அங்கு ஒரு பெரிய அலைன்ஸோட பேசுறாங்க. காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிகெல்லாம் இருக்கு அப்படின்னா ஒரு சிக்கலான இடத்துல காய நகர்த்தி திமுக பக்கம் அப்படி வச்சிருக்காங்களா? அதான் நடந்துருச்சு. ஆமா, நம்ம வந்து பல நாட்களுக்கு முன்னாடி ஒரு விவாதத்தில் பேசும்பொழுது கூட அதிமுக கூட்டணி இந்த பக்கத்து வருமா, அதிமுக கூட்டணி நடக்குமான்ற விவாதம் நடந்துட்டு இல்லையா? அப்போது கூட நான் அதை வந்து சொன்னேன், இல்லை அந்த பக்கத்து போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது, அவர்கள் வந்து இந்த திசையை தான் எடுப்பார்கள்னு. அதனுடைய விளைவை தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இதில் திமுக இது கூட்டணியாக உருவாக்கி விட்டதுன்னு இன்னும் முழுமையாக அந்த கட்சிகள் வந்து அறிவிக்கல, அவர்கள் வெளிப்படையாக இன்னும் அறிவிக்கல. ஆனால் அது கூட்டணியாக உருவாக்கி விட்டது என்ற மனோபாவத்துக்கு திமுக வந்து போயிடுச்சு. திரு ஆராஸ் அவர்கள் போடுற ட்வீட்டு, அவர்கள் காட்டுகிற ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, ஒரு ஹைப்பர் டென்ஷன் ரியாக்ஷன் வந்து ஒரு அதீதமாக எங்களுக்கு துரோகம் செய்துவிட்டு போறீங்கன்ற கண்ணோட்டத்தில் பார்த்து போடுகிற அதை ஆட்டுகிற எதிர்வினைகளாக இருக்கட்டும், அதில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வந்து அதை வந்து காட்டுது.
திமுக பார்க்காத சோதனைகள் கிடையாது. பல சோதனைகளை கண்டு எழுந்து வந்த ஒரு பேரியக்கம். ஆனால் என்னன்னா, அந்த சார்கே சார் சொன்ன மாதிரி அது ஒவ்வொரு சோதனையின் பொழுதும் அல்ல எல்லா தழும்புகளையும் வாங்கிக் கொள்வதற்கு இங்கே கலைஞர் என்கிற ஒரு மாபெரும் தலைவர் இருந்தார். ஆனா இப்ப அங்க சிக்கலே தலைமைத்துவம் சார்ந்த சிக்கலாக மாறியிருப்பதாக தான் நான் பார்க்கிறேன். தலைமைத்துவம் சார்ந்த சிக்கலை திமுக எதிர்கொள்ளாமல் இருந்திருந்தால் இவ்வளவு தூரம் இந்த கட்சிகள் இந்த முடிவுகளுக்குள் வந்திருக்க மாட்டார்கள். வெளியில இடத்துல திரு விவேக், நீங்க நுணுக்கமா பார்த்தா ஆர்கே அவர்கள் சொன்னதுல கூட ப்ரீபோல் அலைன்ஸ் மாறிட்டே இருந்திருக்கு. இப்ப போஸ்ட்போல் அலைன்ஸ் நம்ம ஒரு வித்தியாசமான காட்சிகளை பார்க்கிறோம். ஒரு தலைமைக்காக வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க, ஒரு நாள் ரிசல்ட் வருது, ஷிஃப்ட் நடக்குது அப்படின்னு. முதல்ல அவங்க சொன்னது ஆட்சியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் வராங்க. திமுக மீது, திமுக முன்னெடுத்த பாஜக எதிர்ப்பின் மீதெல்லாம் அவங்களுக்கு எந்த விமர்சனமும் இல்லை. இன்னும் சொல்ல போனா தாவேகா மீது தான் இன்னும் விமர்சனம். அதை யாரும் வாபஸ் கூட வாங்கல, அது அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கிரவுண்ட் என்னன்னா, நீங்க அவங்க அறிவிக்கணும்லாம் இல்லையே. அமைச்சரவைக்குள்ள எல்லாம் போயிட்டு அப்புறம் நாங்க அந்த அலைன்ஸ்ல இருக்கோம்னு உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போட போறாங்களா? இல்ல, அதுல என்னன்னா, அந்த கட்சிகள் திரும்பி தம்மிடம் வரும்ன்ற நம்பிக்கை திமுகவுக்கு இருக்கணும்ல. இல்ல அதுதாங்க கவனிக்கணும். நீங்க அந்த கட்சிகள் ஓகே, இப்ப இது ஒரு ப்ரீபோல் அலையன்ஸ் தான், போஸ்ட்போல் அலையன்ஸ் தான், நாளை நம்மிடம் விடுவார்கள் என்ற நம்பிக்கை திமுக தரப்பில் இருந்திருந்தால் அவர்கள் இந்த மாதிரியான வார்த்தைகளை, எதிர்வினைகளை அவர்கள் ஆற்ற மாட்டார்கள். அந்த நம்பிக்கை குறைவாக இருப்பதற்கு காரணம் இந்த தலைமைத்துவ சிக்கல் தான். ஏன் அப்படி சொல்றீங்க? அதுல இப்போ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ல அன்னைக்கு சேர போறப்ப கூட திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட பேசுறாங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. நான் நேருகவன் கண்ட இடதுசாரிகள் தலைப்பு மு வீரபாண்டியன் அவர்கள் பேசுறாங்க, திருமாவளவன் பேசுறாங்க. யாரையுமே அவர் பிரஷர் பண்ணல. நீங்க ஸ்டாலின் அவர்கள் தனிப்பட்ட வகையில் வெளிப்படையாக அவர் எங்கேயும் இது பண்ணல. கட்சியிலனா திரு ஆராசா போன்றவர்கள் ஆற்றுகிற எதிர்வினையை நீங்க விவேக், ஒரு இடம் மட்டும் இதுக்கு கூடுதலா சொல்லுங்க. நீங்க கம்பேரிட்டிவ்லி திரு கலைஞர் அவர்கள் இருந்த காலத்தில் இப்படி கூட்டணி சிக்கல் வர எதிர்வினை இருக்குல்ல, புளூரலா பலதரப்பட்ட இடங்கள்ல இருந்தெல்லாம் வரும். ஆனா இந்த 10 ஆண்டுகள் ஆகட்டும், இப்போது இருக்கிற சூழ்நிலையில பெரிய அளவுல எதிர்வினை இல்லாம தானே திரு ஸ்டாலின் 10 ஆண்டு காலத்தில் இருந்த சூழலை தானே இப்ப உடைத்து மாத்தி இருக்காங்க. பெரிய அளவு கலைஞர் காலத்துல 19 இருக்கட்டும், 21 இருக்கட்டும், 24 இருக்கட்டும், அது வித்தியாசமான தேர்தல், வரலாற்றிலே வித்தியாசம். ஏன்னா அது ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் அப்படின்ற ஒண்ணுக்காக மட்டுமே கிட்டத்தட்ட 45-50% மக்கள் தொடர்ந்து அந்த ஒரு நிலைப்பாட்டுக்காக மட்டுமே ஒரு கூட்டணிக்காக வாக்களித்துக் கொண்டிருந்த தேர்தல் அது. அந்த சூழல் தான் இப்ப மாறி இருக்கு. ஆனா என்னன்னா, கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது இருந்த தன்மைக்கு இப்ப இருக்க தன்மைக்கு என்ன மாறுபாடு வருதுன்னா, கீழே இருக்கக்கூடியவர்கள் பேசுகிற மொழி இந்த தொனிக்கு போயிருக்காது. நீங்க ஆராசா அவர்கள் இன்னைக்கு எதிர்வினை ஆற்றுகிறார். காங்கிரஸ் போகும் பொழுது இந்த மாதிரி எதிர்வினை வரல. நீங்க IUML அறிவிக்கும் பொழுதோ, இடதுசாரிகள் அவர்கள் ஆதரவை அறிவிக்கும் பொழுதோ அந்த இது வரல. ஆனால் VCK அவர்கள் அமைச்சரவையில் பங்கேற்கிறோம் என்பதை அறிவிக்கிற நாளில், அமைச்சரவையில் பங்கேற்கக்கூடிய நாளில் இந்த எதிர்வினை ஆராசாவிடமிருந்து வர்றது இருக்குல்ல, அங்குதான் அவர்கள் கூடுதலான சிக்கல்களை எதிர்கொள்றாங்க. அவங்க இந்த தலைமைத்துவம் சார்ந்த கூடுதல் சிக்கல்களை எதிர்கொள்றாங்க. நம்ம ஏன் நீங்க அப்படி புரிஞ்சுக்கிறீங்க? VCKவை இன்னும் பெரிய நேச சக்தியா பெருசா நம்பி இருக்கலாம். அவர்கள் அப்படித்தானே இருந்தாங்க. நீங்க நேச சக்தியா நம்பி இருந்து நாளைக்கு அதான் அங்க நாளைக்கு அவர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா நீங்க வாழ்த்தி எடுத்து முடிச்சிருக்கலாமே. நேச சக்தியாக இருந்தவர்கள் அவர் இன்னைக்கு கூட சிறு சிந்தனை செல்வன் இந்த ஆட்சியில் நாங்கள் கேட்டு பெற்ற சாதனைகள் அப்படின்னு ஒரு பட்டியலை கூட நீங்க போடுறல. இப்ப விவேக், இதுல பிராக்டிக்கலா பார்த்தோம்னா ஒரு கட்சி, நம்ம அரசியலை பார்த்துட்டே இருக்கிறோம், நிச்சயம் இது ஏதோ ஒரு ஆட்சியை காப்பாற்றுவதற்கான அரேஞ்ச்மெண்ட் இல்ல, அலைன் ஷிஃப்ட் நடந்திருக்கு. இதை நம்ம பேசிதானே ஆக வேண்டியது. அது நடந்துருச்சு அப்படின்னா அப்ப என்ன, வாட் நெக்ஸ்ட்? திமுக இல்ல இதுக்கு அதற்கு அடுத்து திமுக என்ன செய்ய போகுதுங்கிறதுக்கு இன்று மாலை இந்தியா டுடேயில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. அது என்னன்னா, திமுக கூட்டணி, திமுகவிடம் இருக்கக்கூடிய 22 லோக்சபா எம்பிக்கள், அதே மாதிரி 8 ராஜ்யசபா எம்பிக்கள், இவர்களுடைய ஆதரவுகளை அடுத்தடுத்த சில பில்களை நிறைவேற்றுவதற்கு, அடுத்தடுத்த சில சட்ட முன்னர்களை நிறைவேற்றுவதற்கு பாஜக கேட்டிருப்பதாக ஒரு செய்தி இந்தியா டுடேல ரொம்ப ஃபாஸ்டா. இல்ல அது இந்தியா டுடேல நான் அது விசாரிச்சேன். நான் விசாரிக்கும் போது இது நீங்க இந்த செய்தியை எந்த தரப்பிலிருந்து கேட்டு சொல்லுகிறீர்கள்? நீங்க பாஜக தரப்புல இருந்து கேட்டு சொல்றீங்களா அல்லது திமுக தரப்புனா? நான் 2 தரப்புல இருந்து கேட்டு சொன்னதாகத்தான் எனக்கு தகவல் கிடைக்கிறது. தெரியல, இப்போதைக்கு அப்படி ஒரு மூவே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான், இது 100% காங்கிரஸ்ல இருந்து வந்த பிளான்டாக தான் நாங்க பாக்குறேன். பாஜக தரப்பும் அப்படி சொன்னதாக சொல்லவில்லை. நேற்றும் இன்றையும் மட்டும் கனிமொழி இன்னைக்கு டெல்லியில் இருக்கிறாங்க. அவர்களும் இதுல பேசினதே கிடையாது. பாஜக கிட்ட யார்கிட்டையும் நேத்தும் தொடர்பில் இல்லை, இன்னைக்கும் தொடர்பில் இல்லை. அவங்க கமிட்டி மீட்டிங்கு போறாங்க. இங்கேயும் அப்படி ஒரு நீக்கம் இருக்கிறதாகவே தெரியவில்லை. அதாவது அவர்கள் இப்போதைக்கு பாஜகவை எதிர்ப்பார்கள். ஆனால்
எங்களுக்கு வந்து காங்கிரஸ் கூட நாங்க உட்கார மாட்டோம், எங்களுக்கு தனியா ஒரு இடம் கொடுங்கள் கிட்டத்தட்ட சிவபிரியன் கேட்டிருக்காங்க. சிவபிரியன் அப்ப வந்து திமுகவை பாஜக பக்கம் தள்ளுற காய்கள் நகர்த்தலும் நடக்குதோ? அதுதான் உள்ளுக்குள்ள அது காங்கிரஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இல்ல முதல்ல இருந்தே பண்ணிட்டு தான் இருக்கு. இல்ல காங்கிரஸை தாவேகாவிடம் இருந்து பிரிக்கக்கூடிய ஒரு வேலையும் உள்ள நடக்குது. வெளியில இருந்து நீங்க காங்கிரஸுக்கு ஒரு தாவேகாவுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து காங்கிரஸை அதுல இருந்து வெளியேற்றுவது அப்படின்ற ஒரு அழுத்தமும் அது பாஜக தரப்பில் இருந்தும் இது நடக்குது. அப்ப அதை எதிர்கொள்வதற்காக கூட சார் சொல்றது உண்மையா கூட இருக்கலாம். ஏன்னா நான் விசாரித்த அளவில் உள்ளதை தான் நான் சொன்னேன். சார் சொல்றது உண்மையா கூட காங்கிரஸ் கூட இந்த ஆட்டத்தை ஆடலாம், திமுகவும் பாஜகவும் ஒன்னா போகிறார்கள் அப்படின்ற ஆட்டத்தை காங்கிரஸ் கூட ஆகலாம். அப்ப தங்களுக்கு ஒரு சிக்கலை வந்து திமுகவோ அல்லது பாஜகவோ ஏற்படுத்தும் பொழுது அதற்கு எதிர்வினை அவர்கள் ஆற்றுகிறார்கள் புரிஞ்சுக்கலாம். ஒன்னே ஒன்னு விஷயம், இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த 22 எம்பிக்கள் இருக்கிறதுனாலதான் திமுகவை பெருசா பாஜக டிஸ்டர்ப் பண்ணலங்கிறதும் உண்மை. இத்தனை நாளும் பண்ணாம இருந்தது காரணமும் அதுதான். திமுக ஆதரவு உடனே வந்து கொடுத்துருவாங்கிறதுக்கு இல்ல, பாலிடிக்ஸ்ல இதெல்லாம் ரெண்டு ஒவ்வொரு முறையும் எமர்ஜென்சி வருகிற போது மோடி அவர்களும் பேசுவாங்க, நிர்மலா சீதாராமன் அவர்களும் என்ன பேசுவாங்கன்னா, எமர்ஜென்சில நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, நாங்களும் எதுக்காக இந்த காங்கிரஸை தூக்கி சுமக்கிறீங்கன்றதுதான் ஒவ்வொரு இதுலயும் பேசுவாங்க. கூட்டணி மாறிய பொழுது, காங்கிரஸ் கூட்டணி இங்க வந்த பொழுது, தாவேகாக்கு வந்த போது உடனடியாக மோடி எதிர்வினையாற்றினார். பெங்களூர்ல நடந்த ஒரு கூட்டத்தில் வந்து பேசலாம். சுவாமிநாதன் எப்படி பாக்குறீங்க? இது கிட்டத்தட்ட ரொம்ப சீக்கிரமா அடுத்து என்ன நடக்கும்ன்றதெல்லாம் அரசியல் இல்லை, யார இன்னும் இப்படி கூட நடக்கலாம். அதி தீவிரமா நாங்க பாஜக எதிர்ப்புல முன் நிற்கிறோம் அப்படின்னு திமுக ஸ்டாண்டு கூட எடுக்கலாம் களத்துல, அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா இந்த ரீஅலைன்மெண்ட் இப்படி நடந்ததுல காட்சிகள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? கிட்டத்தட்ட அத்தனை பேரும் போற தன்மை இருக்கு. திரு வைகோ அவர்களுடைய பேட்டி, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மறுக்கிறார் இப்போதைக்கு. ஆனா ஏன் வந்து நம்பிக்கைக்கு ஒரு தீர்மானத்துல அவர் முக்கியமான கட்சி கூட்டத்தை வச்சார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு இன்னும் நம்ம விடை தேட வேண்டிய ஒரு தன்மை தான் இருக்கு. இப்ப இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப திமுக கூட்டணி கட்சிகள் போயிட்டா திமுகவுக்கு என்ன, தனிச்சே களமாட முடியுமா? இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்குல்ல, நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை தாவேகா இப்படி திட்டமிட்டே செஞ்சதாகவும் நினைக்கிறீங்க? முதல்ல 100% தாவேகா இதை திட்டமிட்டு தான் அரங்கேற்றி இருக்கிறார்கள். தொடக்கத்துல இருந்தே அவங்க இந்தியா கூட்டணியில மட்டும்தான், ரொம்ப குறிப்பா மதசார்பற்ற அணியில மட்டும்தான் ஆதரவு கேட்டோம் என்பதை வெளியில கசிய விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா சி.வி. சண்முகம் தரப்புல இன்னொரு அரேஞ்ச்மெண்ட் அவங்க பண்ணி தான் வச்சிருந்தாங்க. பட் ஆனா அவர்கள் வெளியில் சொன்னது எல்லாமே வந்து தொடர்ச்சியாக அந்த விஷயத்தை மட்டும்தான் அவர்கள் முன்னெடுத்தாங்க. அந்த இடமே திமுக கூட்டணியை அவர்கள் உடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட தேர்தலுக்கு முன்பு சொன்னாங்களே சார், காங்கிரஸ் கட்சியை பார்த்து உண்மையான தொண்டர்கள் என் பின்னாடி இருக்காங்கன்ட்டார். தேர்தல் பரப்புரையின் போதே விஜய் அவர்கள் சொன்னது, எந்த ஒரு கட்சியும் அதிமுக தொண்டர்களே அவர் அப்படிதான் சொன்னார். விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை செங்கோட்டையன் அவர்களுடைய சட்டை பாக்கெட்டுக்குள் வைத்துக் கொள்ள அனுமதி கொடுத்தார். அதே போன்ற முயற்சியை தான் காங்கிரஸ் கட்சிக்கும் செய்தார். காங்கிரஸ் கட்சியினுடைய உண்மையான தொண்டர்கள் என்னோட பின்னாடி தான் இருக்காங்க அப்படின்னு பரப்புரை போதே சொன்னார். கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து அவ்வளவு கட்சிகளையும் தேர்தலுக்கு பின்பு காலம் தொடர்ச்சியாக விஜய் அவர்களுக்கு சில முக்கியமான வாய்ப்புகளை கொடுக்குது. அந்த வாய்ப்புகள் 10 என்கிற ஒரு எண்ணிக்கையாகவும் இருக்கு. அந்த 10 என்கிற எண்ணிக்கை திமுக கூட்டணியால் பெற்ற வெற்றிகளாகவும் இருக்கு. சோ அது இயல்பாகவே அது வந்து அவருக்கான களச்சூழலை ஒரு பக்கம் அமைத்து தருகிறது. அது ஒன்று சார். ரெண்டாவது சார், எனக்கு ஒரு இடம் மட்டும் விஜய் அவர்கள் அவருடைய சுவாமிநாதன் இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது, நீங்க மத்திய அரசோடு ரொம்ப இணக்கமா இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல மத்திய அரசிடம் இருந்து நீங்க நிதி அதிகமா கோரப்பெறல் இருக்கு. இன்னொன்று, இணக்கம்ன்றதுக்கு நிறைய பொருள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற வழக்குகளின் தன்மையா இருக்கலாம், தேர்தல் ஆணையமா இருக்கலாம், நிறைய சிக்கலோடு சம்பந்தப்பட்டிருக்கு. அப்படி இருந்தும் ஏன் அந்த ரிஸ்கை எடுக்கிறாங்க தாவேகா தரப்புல? கிட்டத்தட்ட எல்லாரும் என்ன சொல்றாங்க, திமுகவுக்கு பதிலா தாவேகா இருக்கு, மற்றபடி அதே அலைன்ஸ் தான் அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ பாஜகவுக்கு இதன் மூலம் மெசேஜ் இருக்கா, திமுகவுக்கு இருக்கா? இதை எப்படி இந்த வியூகத்தை புரிஞ்சுக்கிறது? சார், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக எடுத்தது வெறும் 18% ஓட்டு. அது பாஜகவுடைய விஸ்வரூப வளர்ச்சி தமிழ்நாட்டில் அவ்வளவுதான். அண்ணாமலை பெரியல 11% பாஜக எடுக்குது, அலைன்ஸா ஒரு மொத்தமா 18% எடுக்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டில் 82% பேர் பாஜகவுக்கு எதிராக இருக்காங்க. அப்ப அந்த 82% பேருடைய அபிமானத்தை பெற்றால்தான் அந்த அணிதான் ஒரு மதசார்பற்ற அணி. அப்ப தாவேகா என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு ஒரு மதசார்பற்ற முத்திரை இருந்தாதான் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல நீடித்த நிலைத்த அரசியல் செய்ய முடியும். கிட்டத்தட்ட தமிழ் நிலத்துக்கு திமுகவுடைய அரசியல், அது 75 ஆண்டுகால கட்சியாக இருந்தாலும் சமூக நீதி, சமத்துவம் எல்லாத்தையும் அதுகிட்ட இருந்து எடுத்துக்கிட்டார். தேர்தல் முடிஞ்ச பிறகு அதனுடைய கூட்டணி கட்சிகளையும் எடுத்துக்கிட்டார். தேர்தலுக்கு முன்பு திமுகவிடமிருந்து கொள்கைகளை எடுத்துக்கொண்டார், தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு கூட்டணி கட்சிகளையும் எடுத்துக்கொண்டார். அந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்குல்ல சுவாமிநாதன், முன்பு நம்ம பார்த்த காட்சிகள் அப்படின்றது கொள்கைக்காக, வெற்றி தோல்வியை கடந்து இந்த கொள்கை, இந்த செயல்பாட்டுக்காக நாங்க உங்க கூட நிக்கிறோன்ற தன்மை இருக்கும். இன்னைக்கு மதசார்பற்ற தன்மைன்றதுல
என்ன பொருள் இருக்குன்ற கேள்வி இருக்கு. இப்ப இவங்க எல்லாருமே விஜய் அவர்களை என்ன விமர்சிச்சாங்கன்னா பாஜகவோட பி டீம், ஆர்எஸ்எஸ் இயக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ரிசல்ட் தான் இந்த ஷிஃப்டை நடத்திருச்சா? முடிவு வந்துருச்சு, விஜய்க்கு செல்வாக்கு இருக்கு, அதனால மாறிடலாம், அந்த தன்மை வந்துருச்சா? அப்போ சார் 100% இது ரிசல்ட்டால மட்டுமே உருவான அலைன்ஸ் சார். இதுக்கு பின்பு எந்த கொள்கைகளும் இல்லை. ஆனா ஒரே ஒரு கொள்கை உருவாக்கி கொள்ளப்பட்டது. விஜய் அவர்கள் இவ்வளவு இக்கட்டான நேரத்திலும் சிபிஐ விசாரணைக்கு அவர் டெல்லிக்கு அழைக்கப்பட்ட போதும் சரி, ஜனநாயகன் படம் முடக்கப்பட்ட போதும் சரி, அவர் பாஜக பக்கம் நகரல. அந்த இடம் இந்த கட்சிகளை விஜய் பக்கம் போகலாம். விஜய் ஒரு பாஜக இல்லாத ஒரு அணியாகத்தான் தேர்தலை சந்தித்தார், தனித்து தேர்தலை சந்தித்தார். அந்த அணியில பாஜக இல்ல. இதுவரை தமிழக அரசியல் களம் கடந்த 10 ஆண்டுகள்ல பார்க்காத ஒரு அணி தானே பாஜக இல்லாத ஒரு அணி, வலுவான ஒரு நபர். அப்ப 10 இடங்கள் தேவை. இதுல விசிகாவுக்கு லாபம் இருக்கு, தொடர்ந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறாங்க. அதற்கு ஒரு செயல் வடிவம் கிடைக்குது. அவர் பாஜக கூடயும் இல்லைங்கிறதும் தெளிவாக தெரியுது. ஆரம்ப காலகட்டத்தில் இதே திருமாவளவன் அவர்கள் தான் விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் RSS பெற்ற பிள்ளைன்னு விமர்சனம் செய்திருந்தாங்க. சோ அப்ப இப்ப ஒரு இடமும் கிடைக்குது. அந்த இடம் பட்டியல் சமுதாய மக்களுக்காக களப்பணி செய்யக்கூடிய இடமாகவும் அந்த அமைச்சர் பிரதிநிதித்துவம் வருது. IUML பொறுத்தவரை சிறுபான்மையினர் துறையே கிடைக்குது. அவங்க தரப்புல சொல்றதுக்கு ஒரு நியாயமான காரணம் ஒரு இடம் இல்லையா? இவங்க இதற்கு முன்பு பேசினது சுவாமிநாதன், எங்களுக்கு விஜய் அவர்களோட செயல்பாடை பார்க்கணும், அவர் பாஜக எதிர்ப்புல எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கிறாருன்னெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் அளவிட்டு தான் நாங்க உள்ளுக்கு போறதா வெளியில வரதான்றதெல்லாம் யோசிப்பதா சொன்னாங்க. இப்ப இமீடியட்டா நகர்றாங்கன்னா ஒருவேளை காங்கிரஸ் அங்க போயிடுச்சு, இனி அப்படிதான் அந்த அலைன்ஸ் இருக்கும், அதனால நம்ம போயிடலான்னு போயிட்டாங்களா? அதான் காரணமா? விவேக் குறுக்கிட விரும்புறார், நான் கேட்டுட்டே வரேன். அந்த காங்கிரஸ் போயிடுச்சுன்னு சொன்னீங்களா? காங்கிரஸ் அந்த கூட்டணி அறிவித்த நாள் இருக்கு இல்லையா, அடுத்தடுத்து இந்த கூட்டணி இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் இங்க தான் இருக்கும். அந்த செய்தி அதுவே திமுக கூட்டணியில் இருந்த மற்ற கட்சிகளுக்கு கொடுத்த செய்தி தான். நாங்கள் இங்க தான் இருக்க போறோம், ஆட்சியிலும் பங்கேற்க போகிறோம், நீங்கள் எங்களை நம்பி வரலாம்னா அந்த கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்த செய்தி. 29 இதுதான் அலைன்ஸா சுவாமிநாதன்? அப்ப 29 இந்த அலைன்ஸ்னா இப்ப இவங்க சுவாமிநாதன் இதுல ஒரு கூடுதல் கேள்வியும் கேட்டுறேன். இப்ப இந்த அலைன்ஸ்ன்றது ஏதோ பாஜக எதிர்ப்பு மட்டும் செய்ய போறது இல்ல, நாளை இவங்க திமுகவையும் எதிர்க்க வேண்டிய தேவை வந்துரும்ல, திமுகவும் இவங்களை விமர்சிக்க வேண்டிய இடம் வந்துரும்ல, அதை நோக்கி தான் களம் போகுதா? ஆமா சார், அதனுடைய அச்சாரம் தான் இன்னைக்கு ஆர்எஸ் அவர்களுடைய பதிவு. ஆனா இன்னைக்கு MK ஸ்டாலின் அவர்கள் அதை முதல்ல சமநிலைப்படுத்தி விட்டார். முதல்ல வாழ்த்துக்கள் சொல்லி அவர் சமநிலைப்படுத்தி விட்டார். இனி அரசியல் களம் இந்த கட்சிகளை திமுக எதிர்க்க வேண்டிய தேவை உருவாயிருச்சு. ஒண்ணு சார். 2029 நாடாளுமன்ற தேர்தல், அதுலதான் திமுகவுக்கு பல சிக்கல்கள் இருக்கு. காங்கிரஸ் இந்த பக்கம் வந்துட்டாங்க. காங்கிரஸ் இந்த பக்கம் வந்துட்டதுனாலேயே கிட்டத்தட்ட இங்க இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ராகுல் காந்தி அவர்களை பிரதமரா முன்னிலைப்படுத்துவாங்க. தமிழ்நாட்டோட முகம் விஜய் அவர்களா இருப்பாங்க. ஒருவேளை அதிமுக பிஜேபி கூட்டணி தொடர்ந்தா அவங்க மோடியை முன்னிறுத்துவாங்க. அப்ப திமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் யார்? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு என்ன நிலைமை வந்ததோ அந்த நிலைமைக்கு தள்ளிவிடப்பட்டிருக்கு. இன்னொன்னு 2014 பாராளுமன்ற தேர்தல், இதே நிலையில தான் திமுக அன்றைக்கு தேர்தலை சந்திச்சாங்க. அன்றைக்கு அவர்கள்ட்ட காட்டுறதுக்கு பிரதமர் இல்ல, விஜய் ஜெயலலிதா அவர்கள் எந்த கூட்டணியிலும் இல்ல. ஆனா மோடியா இந்த லேடியான்னு கேட்டாங்க. களம் 2 முனை போட்டியாக இருந்தது. அதிமுக 37 தொகுதிகளில் ஜெயிச்சாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி 2 தொகுதிகளில் ஜெயித்தது. அன்னைக்கு திமுக என்ன நிலையில இருந்ததுன்னா 2014 தேர்தலில் திமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் இல்ல. அப்ப அதே சூழல் நெருக்கடியை இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க. அந்த இடம் விவேக் சார் சொல்றது கரெக்ட். 2029 தேர்தலை அவர்கள் மையப்படுத்தி ஒரு புதிய ஆட்டத்தை இப்ப இருந்தே தொடங்கிட்டாங்க. இன்னொன்று, இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மிச்ச கட்சிகளும் நகரதான் போறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கே மனிதநேய மக்கள் கட்சி இன்னைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, நாங்க தனிச்சின்னத்தில் தான் இனிமேல் வரும் காலங்களில் அதுல ஒரு அதுவே எதற்கான ஒரு இடம் அவங்க என்ன நிலைப்பாடுன்னு தெரியல. அந்த தீர்மானம் ஒரு 2 நாட்களுக்கு முன்பு போட்ட தீர்மானம், அதை நம்ம இந்த இன்றைய சூழலோட பொருத்திட்டோம்னு நினைக்கிறேன் சுவாமிநாதன். ஆக்சுவலா அவங்க 2 நாட்களுக்கு முன்பு போட்ட தீர்மானம், நம்ம அதை இப்ப பொருத்தி பாக்குறப்ப அதுக்கு வேற ஒரு பொருள் கிடைச்சிருது. ஆனா 3 நாளைக்கு முன்னாடி IUML கூட்டணியில வரப்போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல? ஆமா, அதுக்கப்புறம் போட்ட தீர்மானம் இருக்கலாம். ஆனா இன்னைக்குன்றதுக்கு அதனோட தன்மை இருக்கு. இப்ப நீங்க சொல்றதை பார்க்கிறப்ப நம்ம அதனாலதான் சொல்றோம் எல்லாருமே கிட்டத்தட்ட ஷிஃப்ட் ஆகுறாங்க. அப்படி அந்த தன்மைன்னா நீங்க திமுக தனிச்சுதான் களமாடுற இடத்தை நோக்கி நகருதுன்னு சொல்ல வரீங்க? ஆமா சார், நிச்சயமா அது திமுகவுக்கும் கொஞ்சம் நலன் பயக்கும் சார். அவங்க தன்னைத்தானே மறுபரிசீலனை செஞ்சுக்கிறதுக்கும், கட்சியினுடைய கட்டமைப்புகளை உறுதி செஞ்சுக்கிறதுக்கும், கட்சி வேலை செய்ய வேண்டிய இடங்கள் யாரெல்லாம் மாற்றிவிட்டு புதிய நிர்வாகிகளை போடணும், இளைஞர்கள் புது ரத்தம் பாய்ச்சிறது, இதுக்காக தன்னை தகவமைத்துக்கிறதுக்கு திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு. ஆனா அந்த வாய்ப்பாக அதை திமுக நினைத்து களமாடுறதை பொறுத்துதான் இருக்கு அப்படின்னு பாக்குறேன். இல்ல ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் அதுல. அதாவது இவர்கள் தேர் ஸ்லீப் வாக்கிங். இன்னும் அதிகாரத்தில் வந்துட்டோம், இதெல்லாம் அவர்களுக்கு தெரியுதே தவிர அது எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயமே கிடையாது. நாமளும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இதுதான் உண்மை நிலை.
தாவேக்கான சீனியர் அந்த சீனியர்ஸ்ல இருந்த தலைவர்களே என்னிடம் வந்து கூறியிருக்கிறார். ஒரே ஒருத்தர் நான் எதிர்பார்த்தேன், திரு ஆதவ் வந்து எதிர்பார்த்துட்டே இருந்தார், நிச்சயம் நாங்க ஜெயிப்போன்றது அவர் மட்டும் நினைச்சிட்டு. இதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, நம்ம கிட்ட என்ன வேணா சொல்லுவாங்க, அது வேற. பப்ளிக் போஸ்டரிங் வேற. சரி, விஜய் நினைச்சிருப்பாரான்னு கூட எனக்கு தெரியல, ஏன்னா இன்னும் ஸ்லீப் வாக்கிங் தான். அப்போ இவர்களை வந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 9 முறை பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விஜய் சந்திச்சிருக்கிறாரு இந்த தேர்தலுக்கு, அந்த தேர்தலை ஒட்டி அந்த சமயத்துல. அவர் தான் முழுக்க வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார், நீங்க தான் வருவீங்க. என்னை பொறுத்தவரை வந்து காங்கிரஸ் இஸ் லீடிங் தாவேக்கான்னு தான் நான் பாக்குறேன். அதாவது தாவேக்காவுக்கு இன்னும் தேர் நாட் இன் கிரிப்ஸ். இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா 2 ஸ்வேரிங் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதை பத்தி நான் நேத்து கூட பேசிட்டு இருந்தேன். அதாவது தாராளமாக, அதாவது இப்போ விடுதலை சிறுத்தைகள் கொஞ்சம் தாமதமாகுது, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது, அது அவங்களுடைய உரிமை. அவர்கள் எப்ப வேணாலும் கூடி டிசிஷன் எடுக்கலாம். அது முன்னாடியே நான் பேசியிருக்கிறேன். 10ஆம் தேதி அவங்க ஏன் மழுப்புறாங்க கேட்டது இம்ரான் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. நான் சொன்னேன், அது அவர்களுடைய முடிவுப்பா, நாம வந்து அவர்களுடைய முடிவு வந்து இன்னைக்கு சொல்ல முடியாது, அது ரொம்ப தப்பா போகும். அது விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை நீ யார் சொல்றதுன்ற கேள்வி எல்லாம் வரும், அது ஜாதி சண்டையில் தான் போய் முடியும், அது ஒரு பக்கம். ஆனால் அது வந்து எவ்வளவு தவிர்த்துக்கலாம். அதாவது நீங்க வந்து நேத்து ஒரு ஸ்வேரிங் இன்னைக்கு ஒரு ஸ்வேரிங் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இது வந்து பிளானிங் இல்லாத காரணத்தால் தான். அப்போ என்னை பொறுத்தளவுல வந்து என்னை பொறுத்தளவுல வந்து இது இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து தேர் ஸ்லீப் வாக்கிங் தான் பாக்குறேன். அது நடந்துட்டு இருக்கு, ஈவென்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. இது ஆக்சுவலாவே ஒரு பிரச்சனைங்க. அதாவது இப்ப நமக்கு கூட இந்த தேர்தல் வந்து இவ்வளவு சுவாரஸ்யமான ஒரு தேர்தலாக மாறும் எனக்கு தெரியவே இல்லை. 4ஆம் தேதியிலிருந்து நாம் வந்து அன்றாடம் பேசிக்கொண்டே இருக்கிறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அவர்கள் இதை விட வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை நிலை. விவேக் இல்ல சார் சொன்ன அது பிளானிங் இல்லைன்னு சொன்னார்ல, ஆக்சுவலி அது பெட்டர் பிளானிங். நீங்க வந்து ஒரே நாளில் அவர்கள் வந்து பதவி ஏற்றிருந்தாருன்னா இன்னைக்கு நாம வந்து விவாதித்திருக்க மாட்டோம். அது அவர்கள் 2 பேரையும் தனித்து பதவி ஏற்க வைக்கிறதுங்கிறதே ஒரு வகையான செய்தி தான். சிறப்பா மீடியா மேனேஜ்மெண்ட் பண்றாங்கங்கறதா செய்திகளை எப்படி முக்கியத்துவம் கையாளணும் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னொன்னு நீங்க சொன்னீங்க, ஆதவ் மட்டும் தான் அதை வந்து கற்பனை செய்தார்னு. ஒரு சின்ன இது, மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இங்க நடந்த விவாதத்தில் நானும் அதை சொன்னேன். உங்களுக்கு கூடுதலா திமுக இல்லாத இருக்கும். அப்ப ஆர்கே அவர்கள் சொன்ன மாதிரி இந்த அலைன்ஸ் இதை கொண்டு வந்ததுல காங்கிரஸ்க்கு பெரிய ரோல் இருக்கும். ஏன்னா அவங்க தடுமாற்றத்தில் இருந்தப்ப அவங்களே சொல்றாங்க, சிபிஎம் சிபிஐ காங்கிரஸ் கார்கே பேசினாங்கன்றாங்க, திருமாவளவர்கள் சொல்றாங்க கார்கே பேசினாங்கன்றாங்க, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து அங்கிருந்து. சோ காங்கிரஸ் இந்த அப்பர் ஹேண்ட் எடுத்து இதை செஞ்சிருக்காங்களா? ஆமா, நிச்சயமா காங்கிரஸ்க்கும் ஒரு ஹிஸ்டாரிக் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னரே சொல்லிட்டாரு, நீங்க வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அமைச்சரவை பதவி கொடுப்பேன். 5 பேர் இருக்கிறாங்க. ஸோ பேசும்போது 2 பேருக்கு இவங்க ஏற்கனவே பேசிட்டாங்க, 2 பேருக்கு கொடுக்கறதுக்கு அவர் தயாராயிட்டாரு. ஸோ 2 அமைச்சர்கள் எங்க அமைச்சர்கள் உள்ள போறாங்க. 60 வருஷம் கழிச்சு காங்கிரஸுக்கு வந்து தமிழ்நாட்டுல ஒரு ஹோல்டு வருது. இன்னொன்னு வந்து டிஎம்கே கிட்ட இருக்கும் போது நீங்க வந்து ஒரு ஜூனியர் பார்ட்னரா தான் இருக்கணும். உங்களுக்கு வந்து நேஷனல் பாலிடிக்ஸ்ல டெல்லியில மட்டும்தான் உங்களுக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கும். இங்க ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல உங்களுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் வருமோ, சரி இதை நாம எடுத்து செய்வோம் அப்படிங்கிற இடத்துல புதன்கிழமை காங்கிரஸ் போய் அந்த லெட்டர் ஆஃப் சப்போர்ட் கொடுத்த பிறகு வியாழன் வெள்ளிக்கிழமைகள்ல எம்ஏ பேபி அவர்களிடமும் காங்கிரஸ் தான் லீட் பண்ணிருக்கு, டி ராஜா அவர்களிடம், அதே போன்று திருமாவளவன் அவர்களிடம் எல்லார்ட்டையும் பேசுறாங்க. அதிகாரத்துக்கு வரதை வந்து ப்ரெடிக்ட் பண்றேன்னு சொல்றது இல்லையா, சார் சொன்னது சரி. ஷபீரும் ப்ரெடிக்ட் பண்ணாரு, ஆனா 140 சீட் ப்ரெடிக்ட் பண்ணாரு. அந்த பிரதீப் குப்தன் ஒருத்தர் ப்ரெடிக்ட் பண்ணாரு, அவரு 98 to 120 ப்ரெடிக்ட் பண்ணாரு. அது முழுக்க தவறு. அந்த என்டையர் அவர்களுடைய இதுல மட்டும் தான் நமக்கு அந்த மெத்தட் ஏடிஎம்கே நம்பரையும் தப்பா அது அவங்க அந்த இது சொல்லிட்டாங்க. அதுல அந்த என்டையர் நாம பார்த்தா கம்ப்ளீட்டா தவறா இருந்தது. இன்னொரு விஷயத்திலயும் தவறா தான். இன்னொரு முக்கியமான புள்ளி, இப்ப சிவப்பிரியன் தொட்டதுல இருந்து இப்ப காங்கிரஸ் தான் இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கு, திமுக கூட்டணி கட்சிகளை கொண்டு வந்திருக்காங்கன்னா காங்கிரஸையும் அதிதீவிரமா எதிர்க்க வேண்டிய இடம் வந்து திமுகவுக்கு இருக்கலாம். அப்படிதான் அவங்க வியூகங்களை வகுக்க வேண்டி இருக்கும்னா அது எப்படி இருக்குன்றத ஒரு பிரேக் எடுத்துட்டு நம்ம பேசலாம். திமுக என்ன செய்வாங்க அப்படி. ஆர்கே, இப்போ காங்கிரஸ் அந்த வருத்தம் இருக்கு திமுக தரப்புல. இன்னும் RS பாரதி அவர்கள் சொல்றாங்க, எலெக்ஷனுக்கு முன்பே இவங்க ஒரு ரகசிய கூட்டோட தான் காங்கிரஸ் இருந்திருக்காங்கன்னா இனி காங்கிரஸையும் எதிர்த்து கடுமையா காய்கள் நகர்த்த வேண்டிய இடம் திமுகவுக்கு வந்துருச்சா? இனி அப்படிதான் பண்ணுவாங்களா? காங்கிரஸ் எதிர்க்கிறது என்பது ஒரு இண்டிவிஜுவல் கீழே இருக்கிற மட்டத்தில் மட்டும்தான் எதிர்ப்பார்கள். ஏனென்றால் இப்போ 2029 என்ன என்று நமக்கு இன்னும் தெரியாது. இன்னைக்கு நான் சொல்றது என்னன்னா, இவங்க ஒப்பந்தம் போட்டுக்கலாம், இவங்க வந்து பத்திரம் எழுதி கொடுத்துடலாம், இதெல்லாம் ஒரு பக்கம் தான் இருக்கும். ஆனால் நாளைக்கு எங்க காங்கிரஸ் என்னங்க ஜெயிச்சு 4ஆம் தேதி விட்டு போன காங்கிரஸுங்க எத்தனை நேரம் தாவேக்கா வந்து அதுல வந்து மவுஸ் இல்லை என்றால் அது அவர்களுக்கு கொஞ்சம் கீழே இறங்கிருச்சு, இல்லை என்றால் அந்த கரூர் கேஸ் வந்து ஒரு பெரிய மேட்டரா வந்து ஒரு வருஷத்துக்கு மேல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் என்ன பண்ண முடியும்? 41 பேரை கொண்டது யாருங்க? அந்த கூட்டம் தானே கொள்ளுச்சு, திமுக கொள்ளுச்சு.
திமுக அரசாங்கம் இருந்தது. அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. விஜயனுடைய டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கேஸ் ஆனாலும் சரி, இதுல பல விஷயங்கள் இருக்கு. அப்ப நாளைக்கு தாவேகாவனுடைய மவுஸ் குறைஞ்சு விட்டா காங்கிரஸ் இந்த பக்கம் வந்து ஓட்டிக்குமே. வேற என்ன காங்கிரஸுக்கு வேலை? காங்கிரஸுக்கு வந்து அதிமுக போக முடியாது. அதிமுக வந்து பிளவுடைந்த விஷயமா இருக்கிறது. அதே வந்து சரி, அதிமுக என்ன ஆயிருக்குன்னு நாம வந்து ஜோசியம் வச்சு தான் சொல்லணும். அந்த என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர்கிட்ட கேட்டு சொல்லலாம். விவேக், எப்படி திமுகவோட ரோல் இனி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா தீவிரமா தாவேக அரசை விமர்சிக்கணும், அதற்குள்ள இவங்களோட பார்ட்னர்ஸ் அமைச்சராகவே இருக்கிறாங்க, அதை பேசணும், அவங்க அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய தன்மை, பாஜக எதிர்ப்பை எந்த அளவுக்கு எடுக்க போறாங்கன்னா என்ன ரோல் பிளே பண்ணுவாங்க? இது வந்து என்னன்னா, காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் திமுகவை எப்படி விமர்சிக்கிறாங்கன்னு பாருங்க. இப்ப இன்னைக்கு மாணிக்கம் தாக்கூர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு, கடுமையா விமர்சிக்கிறார். அவர் ரொம்ப நாளாவே ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல, அவர் தான் அடுத்த மாநில தலைவர். 2 பேரை எடுக்கலாம், மாணிக்கம் தாக்கூர் அவர்கள், பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள். அவங்க செல்வ பிறந்தையும் சேர்த்தே பேசினவங்க. ஆனா இவங்க 2 பேர் தான் ராகுல் காங்கிரஸ். இவர்கள் கையில் தான் நீங்க மாநில அதிகாரம் வந்து மாநில காங்கிரஸ் அதிகாரம். இவங்களோட குரல் தான் ராகுல் குரல், ராகுலின் குரல். அதுல இப்ப அடுத்து அவர் தான் மாநில தலைவராகவும் வரப்போறான்ற ஒரு தகவல் இருக்கு. இப்ப அவர்கள் எப்படி எதிர்க்கிறார்கள் பொறுத்து தான் இது கூட்டணியாக நிச்சயமாக பரிணமிக்க போகிறது. தாவேகா காங்கிரஸ் என்பது 29 வரைக்கும் பரிணமிக்க போகிறது அப்படின்றத பார்க்கணும். இதுல இன்னொன்னு என்ன, சார் கூட ஒன்னு சொன்னார் இல்லையா, இந்த கரூர் சம்பவங்கள் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்தா என்னன்னா, இதுல இன்னொன்னு சொல்றேன், ஒரு தகவல் அதை சொல்றேன். நீங்க கரூர் சம்பவங்கள் நடந்து அப்போ அந்த நேரத்தில் விஜய் அவர்களுக்கு வந்து உயிர் அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வந்து அவருடைய ஓய்பிரிவு பாதுகாப்பெல்லாம் அனுப்பிய பொழுது ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய தனிப்பட்ட பாதுகாப்பு குழுவை வந்து அவருக்கு ஒரு முறை அனுப்பி அவர் வந்து அந்த சோதனைகள் எல்லாம் செய்து நீங்க அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லி அனுப்பினார். இது வந்து வெளியில் தெரியாத, அதிகம் விவாதிக்கப்படாத ஒரு தகவல், தெரிந்திருக்கலாம் சில பேருக்கு. சோ அந்த அளவுக்கு அவர்களுக்குள் வந்து நட்பு அதெல்லாம் வந்து இருக்கு. சோ இந்த மாதிரி வேற எந்த சம்பவங்களும், ஏன்னா நீங்க இன்னொன்னும் கவனிக்கணும், நீங்க இந்த 10-12 ஆண்டு காலத்தில் வந்து ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வந்து நீங்கள் மோடியும் அமித்ஷாவும் இருக்கிற நேரத்தில் ராகுல் காந்தியை பக்கத்துல உட்கார வச்சுட்டு பதவி ஏற்கிறதுங்கிறது இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய விஷயம். அது வந்து நீங்கள் பாஜக எதிர்ப்பு அரசியலை அங்கதான் திமுக என்ன நிலைப்பாடு? திமுக நீங்க தேர்தலுக்கு முன்பு ஒரு குரலை வந்து மெல்ல பேசினார்கள் அல்லவா, இந்தியா அலையன்ஸுக்கு தலைவராக மு.க. ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்த வேண்டும், மற்ற மாநில கட்சிகள் வந்து அதை ஆதரிக்க வேண்டும். இந்த குரலை எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு. இன்னொரு வாய்ப்பு, மு.க. ஸ்டாலின் அவர்களை பிரதமர் முகமாக முன்னிறுத்தி 3வது அணியை அமைப்பதற்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபடுவார்கள். சிவப்பிரியன், இது பாஜக பக்கம் போகலன்னா ஓகே. இப்ப நேஷனல் லெவல்ல கட்டுறதுன்றது வேற, தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க அலைன்ஸ்ன்றது தேவைப்படும்ல, அது அந்த இதை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. டிஎம்கேக்கு வந்து நீங்க ஏற்கனவே இங்க பேசின மாதிரி எல்லா பார்ட்டிஸும் அங்க இருந்தாங்கன்னா தாவேகாவில் 29 வரைக்கும் டிஎம்கேக்கு ஆப்ஷனே இல்லைல்ல. அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்க தனியா நின்று தான் ஆகணும். அப்ப என்ன ரோல் எடுப்பாங்க? பாஜக அதிதீவிர பாஜக எதிர்ப்பு எடுத்தாங்கன்னா அங்க அலைன்ஸோட இருக்கிறவங்களுக்கு இல்ல, எப்போதுமே ஒரு பெரிய அலைன்ஸ் தானே அறுவடை செய்யுது. அதுல அவங்களும் அதிதீவிர பாஜக எதிர்ப்பு எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து 2024 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்தார்ல, மாநில உரிமைகளை பாதுகாக்கணும்னா அந்த மாதிரி ஒரு இதுதான் எடுக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லைன்னும் போது விஜய் அவர்கள் அந்த ஸ்டாண்ட் எடுப்பாங்களா? பாஜக எதிர்ப்புல இப்ப இடதுசாரிகளோ விசிகாவோ, ஏன் ராகுல் காங்கிரஸ், இப்ப விவேக் சொன்ன மாதிரி ராகுல் எடுக்கிற அந்த தீவிர தன்மையோடு இருப்பாங்களா? தாவேகா அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்களா? ஆன்டி பிஜேபிங்கிறது வந்து அவங்க எப்படி எடுப்பாங்கன்னா, அவங்க அதுக்கு வந்து ஒரு புது டெஃபினேஷன் கொடுப்பாங்க. நாங்க வந்து தேவையில்லாம எந்த விஷயத்தையும் பேச மாட்டோம், மாநிலத்துக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு பெறுவோம், இன்னொன்னு எங்கெங்க எதிர்க்கணுமோ எதிர்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீட் எக்ஸாம் வேணான்னு சொன்னோம், அதை எதிர்க்கிறோம். இருமொழி கொள்கை பிஎம் ஸ்ரீன்னா அதுல எதிர்க்கிறோம். அனாவசியமா எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது கன்வின்ஸ் பண்ணிடுவாங்கன்றீங்க, கூட்டணி கட்சிகளை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. கூட்டணி கட்சிகளை கன்வின்ஸ் பண்றதுக்கு மக்களே கன்வின்ஸ் ஆகி தானே சார் ஓட்டு போட்டிருக்காங்க. பாஜக அதிதீவிர பாஜக எதிர்ப்பு எடுத்த ஒரு கட்சி இல்ல வேண்டாம் பாஜக எதிர்ப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு மாற்றம் வேணும்னு தானே போட்டிருக்காங்க. அப்ப மக்கள் கன்வின்ஸ் ஆயிட்ட பிறகு கூட்டணி கட்சிகளை கன்வின்ஸ் பண்றது எவ்வளவு நேரம்? அதாவது இப்ப சிவப்பிரியன் என்ன சொல்றாருன்னா, அதிதீவிர பாஜகன்றது டைலூட் ஆயிடுச்சு, இனிமே நரேஷனை மாத்துங்கன்னு அது யாருக்கு சொல்றாரு? அது வந்து ஆர்கே சாரும் சொன்னாரு, அது முன்ன இருந்த 19 இருந்ததெல்லாம் இப்ப இல்ல. திமுக தன்னை எப்படி பொசிஷன் பண்ண போகுது, இது ஒரு முதல் கேள்வி. என்ன நரேஷனை செட் பண்ணுவாங்கன்ற கேள்வி இருக்குல்ல, அதை இப்ப இருந்து தானே கண்டிஷனிங் பண்ணணும்ல, எடுத்தோன்னே எலெக்ஷன்ல போய் நின்று பண்ண முடியாதுல. என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? மாநில நலனை மட்டும்தான் அவர்கள் முன்னிலைப்படுத்த முடியும், அது ஒன்றுதான் வாய்ப்பாக இருக்கும்.
ஏன்னா நீங்க அவர்கள் 3வது அணி, அதுல பிரதமர் வேட்பாளர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு முன்னிலைப்படுத்தலாம். பட் அது தமிழ்நாட்டிற்கு ஒரு கூட்டணி தேவை, மாநில நலனை இங்க பேச வேண்டிய அவசியம் இருக்கு. சோ அந்த அடிப்படையில தான் அவர்களுடைய களம் இருக்கும். மாநில நலனை தான் பேசுவாங்க. இன்னொன்று, விஜய் அவர்கள் பாஜக எதிர்ப்பை கூர்மையா பேச மாட்டார். அவர் பேசலை என்பதற்காகவே மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை பேசினா இனிமேல் ஓட்டும் வாங்க முடியாது. ஏன்னா நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் ஒரு உதாரணம். ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் போனாங்க, பல விஷயங்கள் பேசுறாங்க, இவர்கள் ஒன்றுமே பேசல. ஆனா தாவேக்காவை நோக்கி மக்கள் வாக்களித்திருக்கிறாங்கன்னா பாஜக எதிர்ப்பு அரசியலுக்கான ஓட்டு வங்கி அப்படிங்கிறது விஜய்ங்கிற ஒரு மேஜிக்கால அது இல்லாம ஆயிருச்சு. பாஜகவினரும் ஓட்டு போட்டாங்க விஜய்க்கு இந்த தேர்தல்ல, பாஜக எதிர்ப்பாளர்களும் ஓட்டு போட்டாங்க. நீங்க சொல்றதுல சுவாமிநாதன், சாரி குறுக்கிடுதலுக்கு, சிவப்பிரியன் நீங்களும் சொல்ற இடம்ன்றது அவங்க அதிதீவிர பாஜக எதிர்ப்பை முன்வைக்கல. திருப்பரங்குன்றத்தில் கூட பெரிய ஸ்டாண்டெல்லாம் எடுக்கல. ஆனா அதிதீவிர பாஜக எதிர்ப்பை முன்னிறுத்துவதால் கிடைக்கிற ஒரு வாக்கு வங்கின்னு ஒன்று சொல்றாங்கல்ல. இப்போ சிறுபான்மை வாக்கு வங்கியை பொதுவாக வைப்பாங்க, அதுக்கப்புறம் தான் பெரும்பான்மையும் இருக்கும்லாம் சொல்ல. அதுல பெரிய ஷிஃப்ட் நடந்துருச்சு. அதை தான் நீங்க சொல்றீங்க. அதை முன் வச்சதுனாலலாம் பெருசா அப்படி ஒன்று அறுவடை பண்ண முடியலன்றீங்க. பண்ண முடியல ஒண்ணு. இன்னொன்னு சார், திருப்பரங்குன்றம் விவகாரம் சொன்னீங்க. அந்த திருப்பரங்குன்றத்துல ரொம்ப கடுமையாக போராடியது திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது வலதுசாரிகள் பக்கம் நின்றது பாஜக. 2 பேரும் ஜெயிக்கல. அந்த திருப்பரங்குன்றம் தொகுதியில தாவேக்கா ஜெயித்து விட்டது. அப்ப நீங்க அந்த மண்ணுக்கேத்த அரசியல், மக்களுக்கான அரசியல் அப்படிங்கிற அந்த சித்தாந்தத்தை எல்லாம் கடந்து விஜய்ங்கிற ஒரு மேஜிக் நிகழ்த்தி இருக்கு. சோ அதனால இனி வரக்கூடிய தேர்தல்ல பாஜக எதிர்ப்பை யார் கூர்மைப்படுத்துறாங்களோ அவர்களுக்கு ஓட்டுங்கிற கல்ச்சரும் மாறிடும். நான் ஒரு கேள்வி சுவாமிநாதன், ஏன்னா 26ன்றது சுவாமிநாதன், இது ஒரு விஜய் மேஜிக் நடந்த ஒரு தேர்தலா இருக்கு. இதே தன்மை தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா? திரும்ப களம் கொள்கை, சித்தாந்தம், அரசுக்கு எதிரான அலை, மத்திய அரசுக்கு எதிரான அலைன்னு மாறாதா? திரும்பவும் இதே ஒரு வசீகர அலை தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, 29 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை மோடி வேணுமா வேண்டாமான்னு வாக்களிப்பாங்க. அப்ப இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துல தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி உருவாயிருச்சு. அது 2029 பாராளுமன்ற தேர்தல் வரையும் தொடர்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது தாவேக்காவுக்கு ஒரு பிரதமர் வேட்பாளர் இருக்கிறார், விஜய் அவர்களுக்கு இருக்கிறார். திமுகவுக்கு ஒரு பிரதமர் வேட்பாளர் இல்லைங்கும் போது அது ரொம்ப சிக்கலா மாறும். பெரிய கவலையாக இருக்கும். புதிய திமுக கூட்டணியாக உருவெடுக்கிறதா தாவேகா கூட்டணின்ற தலைப்பு. ஆர்கே, இனி எப்படி காட்சிகள்லாம் நகரும்? அடுத்த 6 மாசம்ன்றது எப்படி நகரும்னு நினைக்கிறேன்? 6 மாசம் ஒண்ணுமே செய்ய வேண்டாங்க. திமுக முதல்ல கலைஞர் செஞ்சுட்டு இருந்த அதே விஷயத்தை தான் செய்யணும். அதாவது ஃபர்ஸ்ட் கட்சியை பலப்படுத்தணும். எங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய கிளையில இருந்து ஆரம்பிக்கணும். கிளையில உங்களுக்கு இன்னும் 25 பேர் இருக்காங்களான்னு தெரியல. எம்ஜிஆர் போகும்போது மட்டும்தான் இவ்வளவு பெரிய ஒரு தொய்வு வந்தது. 12 பேர் 15 பேர் ஒவ்வொரு இடத்துல இருந்து கூட்டு போயிட்டாரு. அதே பிரச்சனை இன்னைக்கும் வந்திருக்கிறது. தலைவர்கள் அறிவாலயத்துக்கு வருகிறார்களா கேள்வி. அதே மாதிரி பெரிய பெரிய கட்டிடங்கள் மாநிலம் பூரா கட்டி வச்சிருக்காங்க, திருச்சியிலும் எல்லா இடத்துலயும். அங்கெல்லாம் தலைவர்கள் செல்கிறார்களா, உட்கார்றாங்களா, இதான் கேள்வி. விவேக், எப்படி போகும்? ஆன்டி பிஜேபி கன்சாலிடேஷன், அந்த வாக்கு வங்கி செக்யூலர் பவர் ஷேரிங் அப்படின்ற இடத்துக்கு நகர்ந்து விட்டது. இது இனி உடையும் என்கிற ஒரு நம்பிக்கை இல்லை. இது இந்த கண்ணோட்டத்தில் தான் இனி தொடரும். அதற்கு எதிராக தங்களை பொசிஷன் செய்து கொள்ள வேண்டும் என்றால் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி அது அடுத்தடுத்த வடமாநில தேர்தல் முடிவுகளை ஒட்டி திமுக செய்யும். சிவபிரியா, கட்சியை பலப்படுத்துறதை தவிர அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. கட்சியை பலப்படுத்தணும். திருமதி கனிமொழி அவர்கள் சொன்ன மாதிரி கூட்டணி இல்லாம கட்சி நாமளா ஆட்சிக்கு வர்றது எப்படிங்கிற அந்த யோசனைக்குள்ள திமுக போகணும். இன்னொன்னு, இன்ஸ்டாகிராம்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ் அனுப்பிச்சிட்டா ஜெயிச்சிடலாங்கிற நீஜர்க் ரியாக்ஷன் எல்லாம் திமுக போன்ற 75 வருட கட்சியெல்லாம் பண்ணக்கூடாது. சுவாமிநாதன் சார், பாஜக எதிர்ப்பு அரசியல்ங்கிற ஒற்றை புள்ளியில இருந்து முதல்ல திமுக நகர்ந்து களத்துல கிட்டத்தட்ட கட்சி கட்டமைப்புகளை வலுப்படுத்தணும். இளைஞர்கள் பலத்தை அதிக அளவுல சேர்க்கணும். இளைஞரணி கூட்டங்கள்லாம் அதிகமா நடத்துறது கடந்த காலங்களில் திமுக தான். ஆனா அந்த கூட்டங்கள் எல்லாம் அந்தந்த ஊர்ல மாவட்ட செயலாளர்கள் அழைத்து வந்த கூட்டங்கிறது இப்போதைக்கு வெட்ட வெளிச்சமா இருக்கும். இனிமேலாவது உண்மையான இளைஞர்களை கண்டுபிடித்து கட்சி கட்டமைப்பை பலப்படுத்துறது தான் திமுக செய்ய வேண்டிய வேலையா இருக்கும். மிக்க நன்றி. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டம்